எல்லாம் பொத்து பொத்துன்னு உழுந்துகிட்டு இருக்காங்க. இந்த மோர்ல விஷம் ஏதாவது கலந்துருக்கீங்களா? என்ன சாமி சொல்றீங்க? வேண்டத்துல நிறைவேற்ற வந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா முருகா? ஐயோ ஏன் முருகா இப்படி சோதிக்கிறேன்? முருகா என்ன சோதனை இது? முருக பக்தர்களோட இப்படி விளையாடுறியே, உன் மனசுல இறக்கமே இல்லையா? இல்ல, என்னோட லட்சியத்தை அடையறதுக்கு நான் எது வேணாலும் செய்வேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்து. தீர்த்த கலசம் என் கைக்கு வந்தா நான் அவங்கள காப்பாத்துறேன். இது தெய்வ கலசம், உன் கை இது மேல படக்கூடாது. சித்தா, உன் உயிர்களை காப்பாத்த நினைக்கிறியா இல்ல காவு கொடுக்க நினைக்கிறியா? காப்பாத்துப்பா இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டு. இந்த கலசத்தை நான் உன்கிட்ட கொடுத்துறேன், அவங்கள காப்பாத்து. உன்னை நம்பலாமா? நம்பிக்கை துரோகத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறவன் தான் முருகனுக்கு பக்தனா இருக்க முடியும். அப்ப கலசத்தை கொடு. இவங்க உயிர் போனா எனக்கு என்ன, உயிர் வாழ்ந்தா எனக்கு என்ன? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? தம்பி, உன்னை பார்த்தா அந்த முருகனோட அம்சம் மாதிரியே இருக்கு தம்பி. இவங்களை எல்லாம் காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்க தம்பி. தம்பி, அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கீங்க. இவங்களை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்க தம்பி, வழி சொல்லுங்க. ஐயோ, உங்களோட தானம் முழுமை அடையல, ஏதோ குறையோட இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கீங்க. திருத்தணி பாலசுப்ரமணியனுக்கு காவடி எடுக்கிறதா சொல்லி வேண்டியிருந்த சாமி, காவடி எடுக்காம விட்டுட்ட சாமி. மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்த நினைக்கிறதே தப்பு, தெய்வத்தை ஏமாத்த நினைக்கலாமா? என்னால ஒரு உசுறு போனாலும் அந்த பாவம் என்னத்தான் சாமி சேரும், என்னத்தான் சாமி சேரும். கந்தனை நம்பின உங்களை அவர் கைவிடவே மாட்டாரு. பத்தரே வாங்க சாமி. வணக்கம் வணக்கம். இப்பதான் பேருக்கேத்த மாதிரி இருக்கிற பத்தரே. என்ன பண்றது, எது நடக்கணுமோ அதான நடக்கும். ஆமா, தம்பிய கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சாமி? முன்னமே உனக்கு இவனை தெரியுமா? ஒரு நாள் எனக்கு பெரிய உதவி செஞ்சாரு. அதெல்லாம் ஒண்ணு பெரிய உதவி இல்லைங்க, சின்ன உதவிதான். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தம்பி. அப்போ நான் வந்த வேலை சுருக்கமா முடிஞ்சிரும்னு சொல்லு. என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க சாமி. நம்ம குருதேவருடைய அபிமானத்துக்குரியவன் இந்த தம்பி. ஏதோ ஒரு வேலையா பழனிக்கு வந்திருக்கான். அவனுக்கு நீ ஒரு உதவி செய்யணும் பத்தர. என்கிட்ட நீங்க கேட்கணுமா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி. உன் வீட்டுல இந்த பையனை கொஞ்ச நாள் தங்க வச்சுக்கணும். இவ்வளவுதானா? நம்ம வீட்டுல தினமும் யாராவது வந்து ஒரு மடக்கு தண்ணி குடிச்சாதான் அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரும் சாமி. தம்பிய தங்க வைக்கிறதுல நான் மறுப்பேதும் சொல்வேனா? அதனாலதான் ஊ வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்தேன். வில்லாளா, இந்த வீடு ஊ வீடு மாதிரி எந்த சங்கட்டும் இல்லாம நீ தங்கிக்கணும். சாமி, எனக்கு திண்ணையில ஒரு மூளை போதுங்க. பிடிஞ்சா விசுக்குன்னு எந்திரிச்சு போயிருவேன். ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் வந்து படுத்துப்பாங்க. தம்பி, எங்க வீட்டுல தங்க வந்திருக்க, எங்கனால முடிஞ்சதை ஏதோ சமைப்போம்.
நீயும் அதை சாப்பிடணும். அந்த அளவுக்குலாம் உங்களாம் சிரமத்தை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நிம்மதியை தலை வச்சு படுக்க ஒரு இடம் வேணும். அம்புட்டு தானுங்க. பத்தர, நான் புறப்படுற. இந்த பையனே நீ உதவியா வச்சுக்கோ. வில்லாளா, எந்த கவலையும் இல்லாம இருந்துக்கோ. நான் வாரேன். சாமி, அந்த குகன் சாமி எனக்கு இந்த உதவியை செஞ்ச மாதிரி இருக்குங்க. அவருடைய ஆசை இல்லாம இது எப்படிப்பா நடக்கும்? நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயம் குருதேவருக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்பா. நான் வர்றேன்ப்பா. வாங்க சாமி. சாமி, சொல்லு பத்திரே. குகன் சாமி கிட்ட இருந்து இன்னும் தகவல் வரல. திருத்தணியில தான் இருக்காரா? பத்தரே, ஞானிகள் எப்போ எங்க போறாங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது பத்தரே. திருத்தணி போன குருதேவர் அங்கதான் போயிருக்காராங்கிறது அந்த முருகபெருமானுக்கு தான் தெரியும். கடவுள் ஏதோ ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஞானத்துல பெரியவனா இருந்தாலும் உடம்பளவுல ரொம்ப சின்ன பையன் சாமி. நடந்து போறதுக்கு காலு 2 ஒத்துழைக்கணும். பிஞ்சு காலு தாங்காது சாமி. பத்தரே, சாதாரண மனுஷனா இருந்தா குருதேவருடைய காலு, பிஞ்சு காலு பாதிக்கும்னு சொல்லலாம். குருதேவரை போக வச்சதே அந்த முருகபெருமானாச்சே. எல்லாத்தையும் அவனே பார்த்துக்குவான். அடியாரை காத்திடுவான் முருகன் அன்பு கொண்டே சாமி. அம்மாடி, என்ன சமையல் பண்ண போற? கீரை பொரியலும் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போறப்பே. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. அவருக்கு சேர்த்து கொஞ்சம் பண்ணிருமா? அப்பே, என்னமா வந்திருக்க விருந்தாளிக்கு தண்ணிய கொடுங்க. அடட, நான் மறந்துட்டேனுமா. தம்பி, தண்ணிய குடிங்க. கொடுங்க. மதிய சாப்பாடு நம்ம வீட்டுல தான். வேணா சாமி, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல தம்பி, என் பொண்ணு கிட்ட உனக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிருக்கேன். என் பொண்ணு சமையல சாப்பிட நீ கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. உட்காரு. வணக்கம் சார். ஏமா, திருக்குமரனை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே சார். சார், டிஎஸ்பி சார் உங்ககிட்ட பேசணுமா? உங்களை வர சொன்னாங்க. சார். ஓகே, நீங்க போலாம். ஓகே சார். உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அதிகாரம் பண்ற இடத்துல இப்படி அக்யூஸ்டா வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்ல? அக்யூஸ்டா இருந்தா தானே வருத்தப்படணும். நான் அக்யூஸ்ட் இல்ல. என்ன கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சட்டு சட்டுன்னு வருது? ஆமா, தெய்வானி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? தெய்வானியை நான் இங்க ஒளிச்சு வைக்கல. அவளை ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. திருக்குமரன், நீ லவ் பண்ண பொண்ணை பத்தி வேற விதமா பெட்டிஷன் போட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியுது இல்லையா அவங்க வேற மாதிரி ஏதி இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு? அப்ப எதுக்கு என்ன சஸ்பெண்ட் கொடுத்தீங்க? விஜிலன்ஸ் என்கொயரியில வந்த ரிப்போர்ட் படி சஸ்பெண்ட் பண்ணது அந்த எஸ்பி. நான் உனக்கு அந்த ஆர்டரை ஃபேக்ஸ் பண்ணி வச்சேன். தட்ஸ் ஆல். இப்போ நீ காதலிச்ச பொண்ணையே கடத்திட்டு போனதா கம்ப்ளைண்ட் பண்ணி மேலெடுத்து பிரஷர்னால உன்னை அக்யூஸ்ட் ஆக்கி உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. மேலிடத்துல இருந்து பிரஷர் கொடுத்ததா சொல்றீங்களே, யார் இந்த மேலிட நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நீங்களும் இன்ஸ்பெக்டர் தானே, உங்களுக்கே தெரியாதா? இப்படி வெட்டி கதை பேசி பேசி தான் டிபார்ட்மெண்ட்டை கெடுத்து வச்சிருக்கீங்க. அக்யூஸ்டான ஒருத்தர் அரசியல்வாதியா மாறினா அவன் உங்களுக்கு மேலிடுமா? திருக்குமரன், இப்போ நீங்க என்கொயரில இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐம் சாரி சார். வீட்டை விட்டு வெளியே போன தெய்வான நேரா உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா உன் வீட்டுல வச்சிருந்தா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவளை எங்கேயே மறைச்சு வச்சிருக்க. உண்மையா இல்லையா? இல்ல சார். இங்க பாரு மிஸ்டர் திருக்குமரன், சட்டப்படி போறதுதான் உனக்கு நல்லது. தெய்வானைய எங்க மறைச்சு வச்சிருக்க அதை மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது அந்த சண்முகநாதன் போய் கேளுங்க. முட்டாள்தனமா பேசாத திருக்குமரன். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னால ஸ்மூத்தா பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. வீட்டு விட்டு கிளம்பின தெய்வான நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா அவன் வீட்டுக்கு வரல. அவருக்கு நடுவில் ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. முதல்ல அது என்னன்னு கவனிங்க. அப்போ சண்முகநாதன் மேல நீ சந்தேகப்படுறியா? நிச்சயமா இதெல்லாம் அந்த ஆளோட வேலை தான். அந்த ஆள் உங்க ஃப்ரெண்டுன்றதுனால அவன் யோகியன் ஆயிட மாட்டான். காணாம போன அந்த தெய்வானையே வந்து உன்னை காப்பாத்தினாதான் உண்டு. அது வரைக்கும் நீ லாக்கப்ல தான் இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு தைரியம் ஜாஸ்தி. அந்த நம்பிக்கையெல்லாம் உன்னை காப்பாத்தாத திருக்குமரன். அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியற வரைக்கும் உனக்கு பெயில் கூட கிடைக்காது. என் சர்வீஸ்ல இது போல நான் நிறைய கேஸுகளை பார்த்துட்டு இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்து என்ன பண்றது? தெய்வான திரும்ப வந்தா உன்னால அவ கிட்ட கூட நெருங்க முடியாது. அவளை மறந்துறதா உனக்கு நல்ல. சார், யாரை நினைக்கணும் யாரை மறக்கணும் நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னோட பர்சனல் விஷயம். தெய்வானி நானும் கண்டிப்பா ஒன்று சேரும். சூரா, இந்த கலசத்தை திறந்து அதுல இருக்கிற தண்ணி கீழே ஊத்து. இல்ல கஜமுகா, இது உன்னால் அனுப்பப்பட்டு வனநீலியால கொண்டு வரப்பட்ட துஷ்ட பாத்திரம். இத உன் கையால் அழிக்கிறதான் தர்மம். இல்ல சூரா, நீதான் அசுரகுல தலைவன். இந்த தண்ணியை கீழே ஊத்துற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. என் கடமையை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சோதனை உருவாக்கி அதன் மூலமா அந்த சித்தங்கிட்ட இருந்து இதை பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது உங்க கையால அழிக்கிறத நான் பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கேன். இதுதான் புனித நீரா? இல்ல, இது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சித்தங்கிட்ட இதை பறிச்சப்ப அதுல புனித நீர் தான் இருந்துச்சு. என்ன இத நானும் சூரனும் உடம்புல பூசிக்கிட்டு அரோகரான் கோஷம் போட்டு பழனி மலைக்கு போவா? புனித நீரை எடுத்துட்டா அந்த சித்தனோட நோக்கம் நிறைவேறிடும். அதை கெடுக்கத்தானே உன்னை அனுப்புனேன். அவன் கிட்ட இருந்த ஒரே கலசம் இதுதான் குருவே. இல்ல, அவன் உனக்கு தெரியாம இன்னொரு கலசம் வச்சிருந்திருக்கான். நீ புத்திசாலித்தனமா திருடிட்டு வரதா நினைச்சு அவன் வச்சிருந்த திருநீர் கலசத்தை எடுத்துட்டு வந்திருக்க. இல்ல, நான் அதை திருடல. நான் அவனுக்கு கொடுத்த நெருக்கடியால அவனா என்கிட்ட கொடுத்ததுதான் இந்த கலசம். அவன் உன்கிட்ட இதை கொடுக்கும் போது இதுல நீர் இருந்ததா? இருந்துச்சு. சில மனித உயிர்களை பணயமா வச்சுதான் நான் இதை அவன்கிட்ட கேட்டேன். அவனும் பயந்துட்டு உடனே கொடுத்துட்டான். வனநீலி, நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம், ஆனா செயல் தப்பா போச்சே. கஜமுகா, இந்த வனநீலி நம்மளை ஏமாத்துறா. இனிமே இவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. சித்தனை அழிக்கிறதுக்கு வேற என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி வை. நான் வரேன். வனநீலி, நீ சூரனோட கோபத்துக்கு ஆளாகிக்கிட்டே இருக்க. களத்துல இறங்கிட்டா போராடி வெற்றி பெறணும். வெற்றி பெற முடியலன்னா களத்திலே மடிஞ்சு போகணுமே தவிர பின்வாங்க கூடாது. என்ன சிரிப்பு? முருகனோட வேலுக்கு பயந்து சரணாகிதி ஆனீங்களே, அதுக்கு பேர் என்ன? என்ன ஆணவம் உனக்கு? அந்த சித்தனை அழிக்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? என்ன இருக்கு, ஆனா அதுக்கான சக்தி தான் என்கிட்ட இல்ல. இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. சக்தியே இல்லாத அந்த சித்தனை நீ அழிக்கணும், அது உன் கடமை. அடிக்க தவறுனா இந்த பூமியில நீ சபிக்கப்பட்ட பிறவியாத்தான் அலையணும். நீங்க எப்படி அடைச்சு வச்சாலும் அவர் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. ஓய், உன் திருக்குமரண்ணா பெரிய ராஜா தேசிங்க. இப்ப எதுக்கு என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன அனுப்பி வைங்க மாமா. நான் உங்களை நம்பிதானே வந்தேன். என் கூட வந்தப்ப உன்னை காப்பாத்தி உனக்கு உதவி பண்ணுங்கிற நோக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. என்ன பாக்குற? உன் விதி இங்கதான் முடிய போகுது.
உன்னை பலி கொடுக்க போறேன். நரபலி. என்னோட ஒரே லட்சியம் கோடீஸ்வரனா குபேரனா கோடி கட்டி வாழணும். ஏன் என்னை வீட்டை விட்டு துரத்துல அந்த இந்திராணி கழுவிக்கு நான் யாருன்னு காட்டணும். அதுக்கும் என் உயிரை பலி கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கன்னி பொண்ணை பலி கொடுத்தாதான் நான் என் நோக்கத்தை அடைய முடியும். அதுக்கு தகுதியான பொண்ணு நீதான்னு நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இனிமே நீ இங்கிருந்து போக முடியாது. நான் கும்பிடுற முருகன் என்னை கைவிட மாட்டான். பார்க்கலாம். கால் ஊன மாதிரி நடிச்சு நீ ஊரை ஏமாத்தலாம், ஆனா முருகனை ஏமாத்த முடியாது. அதையும் பார்க்கலாம். உங்க நோக்கம் நிறைவேறாது. தப்பான வழியில தயவு செஞ்சு போகாதீங்க. முடிவெடுத்தாச்சு தெய்வான. இனி உன் அட்வைஸ் வேஸ்ட். அந்த முருகன் உன்னை சும்மா விட மாட்டான். உன் நோக்கம் கண்டிப்பா நிறைவேறாது. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காது. கும்பிடுற எல்லாரையும் முருகன் காப்பாத்திட்டு இருக்கானா? அப்படி காப்பாத்துறதா இருந்தா இப்ப வரட்டும், வந்து உன்னை காப்பாத்தணும். இப்போதைக்கு உன் பேச்சு அடங்கிருச்சு. அடுத்த வாரம் உன் மூச்சு அடங்கிடும். முருகா, நீ சோதிக்க ஒருத்தர், அதனால வர வேதனைகளை அனுபவிக்க வேறொருத்தரா? வேண்டாம் முருகா, உன் குழந்தைகளை நீயே வேதனைப்படுத்தலாமா? முத்துக்குமரா முருகா. அந்த பொம்பளை ரொம்ப கெட்டவ, அதனாலதான் புடிங்கிட்டு போயிட்டேன். இப்போவும் அந்த வனநீலி கலசத்தை புடிங்கிட்டு போயிட்டாளே, அதான் இதுவா? அது பொய் கலசம். இந்த அப்படி இவங்க மேல இந்த புனித நீரை தெளி. முருகா, இவ்வளவு விளையாட்டு தானா? முருகா, காவடி எடுக்கலன்னு இப்படி பலி வாங்கிட்டிய முருகா. கந்தனுக்கு, வேலனுக்கு, அறுபடை முருகனுக்கு, முருகனுக்கு, இத்தனை முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, வேலனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. தம்பி, நீ இங்கே இரு, நான் இலை வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இருங்க சாமி, நான் போயிட்டு வரேன். விருந்தாளிய வேலை வாங்குறது தப்பு தம்பி, நீ இரு, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சாமி, நான் போய் வாங்கிக்கிறேன். அட பக்கத்துல தான்ப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க சாமி, எனக்கு தான் வேலையில, நான் வாங்கிக்கிறேன். இருங்க தம்பி. தம்பி, என்னப்பே ஒரே சத்தமா இருக்கு? இல்லம்மா, சாப்பிடுறதுக்கு இலை வாங்க புறப்பட்டேன். அந்த மனுஷன் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு போயிருக்காரு. நீ சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியாமா? எல்லாத்தையும் பண்ணிட்டாப்பே. அவர் வந்தவன உள்ள வாங்க. சரிம்மா. சாமி நாங்க உள்ள போப்பா, நீ சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். சாமி சாமி வேணா சாமி,
நான் எப்படி திண்ணையில உட்காந்துக்கிறேன் சாமி? உன்னை வேத்து ஆளா ஒதுக்கி வச்சு சோறு போட்டா அந்த முருகன் என்ன மன்னிக்க மாட்டார். சாமி வேணாங்க சாமி, நான் வாசலை தாண்டி உள்ள வரமாட்டேன். பரவாயில்லப்பா, உள்ள போ. அது இல்லைங்க சாமி, வயசு பொண்ணு இருக்க வீட்டுல மறுவாதையா நடந்துக்கிறதா நல்லது. யாராவது பார்த்தாங்கன்னா சல்லுசா பேசுவாங்க சாமி. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, நீ ஏன் தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்கிற? சாமி எனக்கு இந்த திண்ணையில வச்சு சோறு போட்டா போடுங்க, இல்லைன்னா வானா சாமி. நீ இவ்வளவு பிடிவாதக்காரனா இருக்கே. சரி இப்படி உட்காருப்பா, என் பொண்ணை சோறு கொண்டு வர சொல்றேன். தமேந்தி, அம்மாடி தாயி, எங்கப்பே நீங்க சொன்ன விருந்தாளி? அவன் திண்ணைய விட்டு வரமாட்டேன்னு ஒத்த காலில் நிக்கிறாமா. உள்ள வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறான். நீ முதல்ல போய் அவனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு வாமா. என்னங்கப்பே, தெருவுல வரவங்க போறவங்க பார்த்தா உங்களை ஏதோ தப்பா நினைப்பாங்க, போய் கூட்டியாங்கப்பே. அழுத்தி கூப்பிட்டா போனாலும் போயிருவாமா. சரி நீங்க இருங்க, நான் போய் கூட்டியாரேன். சரிம்மா, உன் சாமர்த்தியம். சரி அப்பா. தமேந்தி, ஆமா. கூப்பிட்டியா? வரமாட்டேன்னு சொல்லிருப்பானே. என்னம்மா, என்ன சொன்னா? அப்பே நீங்களே போய் சாப்பாடு போடுங்க அப்பே. சாப்பாடு கூட நான் தான் போடணுமா? ரொம்ப நல்லவனா இருக்கானம்மா. சரி சாமி நீங்க போய் சாப்பிடுங்க சாமி, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ பொறுமையா சாப்பிடு, உனக்கு இருந்து நான் பரிமாறிட்டு தான் போவேன். எதுக்கு சாமி? போதுங்க போதுங்க, சாப்பிடு. என்னப்பா அப்படி பாக்குற? ஏதாவது சாமி வீட்டுல சமைச்சது ஆறு? என் பொண்ணு தமேந்தி தான் சமைச்சா. ருசியில ஏதாவது குறை இருக்காப்பா? இல்லைங்க சாமி, இது என் அக்கா பொண்ணு சமைச்சது மாதிரி இருக்குங்க சார். என் பொண்ணு சமையல் புதுசு புதுசா இருக்கும், செய்யற பதார்த்தமும் புதுசா இருக்கும், பதார்த்தத்தோட ருசியும் புதுசா இருக்கும் தம்பி. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சாமி. எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க சாமி, என் அக்கா பொண்ணு கிடைச்சிடுவான்னு. சாப்பிடுப்பா. சாமி நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் சாப்பிடுங்க சாமி. முருகனை நம்பியா, நீ நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடுப்பான். சரிங்க, நீங்க போங்க சாமி, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, நீ நல்லா சாப்பிடுப்பா. அப்பே அவர் சாப்பிட்டாரா? சாப்பிட்டு இருக்காமா. பாவம் முருகன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தேடலை கொடுத்திருக்காமா. முருகா, அந்த பையன் தேடி வந்த அவனுடைய அக்கா பொண்ணு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நீதான்ப்பா வழி பண்ணணும் முருகா.
சார் என்னாச்சு சார்? ஒரு கெட்ட கனவு ஜெயச்சந்திரன். கனவு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் சார். இல்ல கனவுதான். ஆனா சார் என்னாச்சு சொல்லுங்க சார். தெய்வானி யாரோ கொலை பண்ற மாதிரி கனவு. நீங்க இப்படி உள்ள இருந்தா தெய்வானிக்கு பாதுகாப்பு இருக்காது சார். நான் மட்டும் இங்க சந்தோஷமா உள்ள இருக்கேன். எல்லாம் சேர்ந்ததை என்ன உள்ள தள்ளிட்டாங்களே. நான் என்ன பண்றது இப்போ? சார் முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுங்க சார். என்ன பேசுறீங்க ஜெயச்சந்திரன்? சார் தெய்வானிக்கு உங்களை விட்டா வேற நாதி இல்லை. நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டா தெய்வானியோட சேர்ந்துருவீங்க. பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சார். இல்ல ஜெயச்சந்திரன், இப்ப நான் வெளியே போறது தப்பு. அப்படி நான் செஞ்சா அதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்ன சார் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. பண்ணிட்டு போட்டுமே. ஆனா நீங்க இங்க இருந்து வெளியே போனாதான் சார் உங்களுக்கு நல்லது நடக்கும். யோசிக்காதீங்க சார். நீங்க கனவுல கண்டது உண்மையாகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க சார் ப்ளீஸ். சார் வாழ்க்கையில முதல் முறையா தப்பு பண்றேன் ஜெயச்சந்திரன். இதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். ஒரு உயிரை காப்பாற்ற தானே போறீங்க. போயிட்டு தெய்வானையோட வாங்க சார். என்னங்க தூக்கம் வரலையா? ஆமா மீனாட்சி, நம்ம பையன் லாக்அப்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. முதல்ல காலையில போய் அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு பாருங்க. எப்படி முடியும்? ஏங்க எஃப்ஐஆரே போடல. என்கொயரின்ற பேர்ல நம்ம பையனை கொண்டு போய் உள்ள வச்சிருக்க அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டர். இப்ப என்னங்க பண்ண போறீங்க? எல்லாம் அந்த சண்முகநாதனோட வேலை. அந்த காலத்துல தான் அவன் நமக்கு தொல்லையா இருந்தானா, இப்பவும் தொல்லையா தான் இருக்கான். அவங்கள மாதிரி நமக்கு அடாவடி பண்ண தெரியாதுங்க. ஆனா நம்ம பிள்ளைய எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க. நான் உள்ள போனா தான் பையனை வெளியே கொண்டு வர முடியும். என்னங்க சொல்றீங்க? மீனாட்சி, என் காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்? பேசாம அந்த சண்முகநாதனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடலான்னு பாக்குறேன். என்ன பேச்சு பேசுறீங்க? அந்த ஆளு ஒரு மிருகம். அவங்க ஆளுங்க பதிலுக்கு பதில்னு பழி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம பையனோட வாழ்க்கையே பாதிச்சிருங்க. அதுக்காக தான் நான் ஏங்க அந்த சண்முகநாதன் தான் ஆள் அனுப்பிச்சிருப்பானோ? சரி, நீ இங்கே இரு, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துங்க. யாரு? அப்ப நான் தான் குமரன். நம்ம பையமா? குமர, வா 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 வா. குமரா, உன்னை விட்டுட்டாங்களா? இல்லம்மா, நானதான் வந்துட்டேன். தானா வந்துட்டியா? என்னப்பா சொல்ற? தப்பிச்சு வந்துட்டோம்பா. தப்பு பண்ணிட்டியப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டிய. ஏன் குமரா இப்படி பண்ணிட்ட? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை உள்ள தூக்கி போடுறதுக்காக அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை சுலபமாக்கிட்டு வந்துட்டிய நீ. அப்ப நான் பண்ண தப்பு தான். ஆனா இப்ப நான் வெளியில வரலன்னா தெய்வானியை காப்பாற்ற முடியாது. அதெல்லாம் சரிப்பா, நீ தெய்வானியை காப்பாத்துறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப போலீஸால தேடப்படுற குற்றவாளி ஆயிட்டிய நீ. தெய்வானியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. டேய், உன்னை வெளியே பார்த்தாங்கன்னா அந்த சண்முகநாதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுரா. கவலைப்படாதம்மா, எனக்கு எந்த ஆபத்து வராது.
நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, இப்ப நீ என்ன பண்ண போற? தெய்வானை எப்படி தேடி கண்டுபிடிக்க போற? தெய்வானிக்கு கஜான்னு ஒரு மாமா இருக்காருப்பா. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்க போறேன். அவர் ஹெல்ப் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, சண்முகநாதனை எதிர்த்துக்கிட்டு அவர் எப்படி உனக்கு உதவி பண்ணுவாரு? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்திராணி முக்கம் கஜாக்கும் ஆகாது. அதனால தான் நான் கஜாவை நம்புறேன். உனக்கு நாங்க புத்தி சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போதுதான் நாம நம்மளோட பலத்தை காமிக்கணும். அப்பா ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நேரம் வரும் காத்துட்டு இருந்தா தெய்வானை உயிரோடய பார்க்க முடியாது. சரிடா, நீ உள்ள போய் குளிச்சிட்டு துணி மாத்திட்டு வா. நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னங்க இப்ப என்னங்க பண்றது? எல்லா விதி விட்ட வழி. ஆனா திருக்குமுறை எப்படியும் ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. அம்மா, அம்மா. யாரியா? என்ன வேணும்? பாத யாத்திரையா திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க போய்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? இங்க இருந்து சீக்கிரமா போறதுக்கு குறுக்கு பாதை ஏதாவது இருக்கா? நீ சீக்கிரமா போறதுக்கு வழி கேக்குறியா? ஆமாங்க. நீ கும்பிடுற முருகன் கிட்டே கேட்க வேண்டியதானே? கேட்டா சொல்லாம இருப்பாரா? வழிகாட்டியாவும் வழித்துணையாவும் முருகன் எப்பவும் இருப்பாரு. ஆனாலும் நான் தான் இப்போ உனக்கு குறுக்கு பாதையை காட்ட போறேன். நீயும் சீக்கிரமா போய் சேர போற. தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன். இப்படியே வலது பக்கமா காட்டு பாதையில போனா சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். ரொம்ப சந்தோஷமா. போ. நீ சீக்கிரமா போய் சேர்றதுக்கான வழி இதுதான். அந்த முருக பக்தனுக்கு கெடுதல் நினைச்சா அது உனக்கு தான் பாதகமா முடியும். உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன். உன்னாலதான் நான் சபிக்கப்பட்ட பிறவி ஆயிட்டேன். அந்த முருகன் என்ன கைவிட மாட்டான். ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல அந்த முருகனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. காப்பாத்துங்க.
செத்து ஒழி. முருகா, நீதான்ப்பா எல்லாத்தையும் காப்பாத்தணும். தம்பி, தம்பி, தம்பி. எழுந்திருப்பா, விடிஞ்சிருச்சு. முருகா சாமி, இப்போ நான் தூங்கணும் பாருங்க சாமி. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? அம்புட்டு அசதியான தூக்கம் தூங்கி இருக்க. ஆமா சாமி, தூங்கி 4 நாள் ஆச்சுங்க. அங்க படுக்காதீங்க இங்க படுக்காதீங்கன்னு போலீஸ் வர தொந்தரவு பண்றாங்க. காலம் கெட்டு கிடக்குது. யாரு நல்லவன் யாரு கெட்டவேன்னு போலீஸுக்கு எப்படிப்பா தெரியும்? சரியா சொன்னீங்க சாமி. அப்படியே சண்முக நதி பக்கம் போய் ஒரு குளியல போட்டு வந்துரு தம்பி. சரிங்க. வா, பார்த்து போயிட்டு வாப்பா. வாரணுங்க. சீக்கிரம் வாப்பா. ம். தம்பி, என் பொண்ணு விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் எழுந்து வாச தெளிச்சு கோலம் போட்டுருவாப்பா. சாமி, எங்க மாலையில இருக்க பொண்ணுங்கெல்லாம் இது மாதிரிதான் கோலம் போடுவாங்க. கோலம்ங்கிறது பெண்களுக்கே சொந்தமான ஒண்ணுப்பா. அழகான கோலத்தை எங்க பார்த்தாலும் அதை அப்படியே வீட்டு வாசல்ல போட்டு வீட்டை அழகுபடுத்தி வச்சுக்கிறதுல அவங்களுக்கு அம்புட்டு பெருமை. என் பொண்ணு அப்படிதான்ப்பா. சரியா சொன்னீங்க சாமி. நான் வாரேனுங்க. தம்பி, இங்கேயே பல்லு விளக்கி காப்பி குடிச்சிட்டு போப்பா. வேணாம் சாமி, இப்பதுல இருந்து பொழுது சாகிற வரைக்கும் எந்த அக்கா பொண்ணத்தை என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? நான் வாரேனுங்க. சரிப்பா. முருகா, என் மாமா கண்ணில் நான் பற்றக்கூடாது. சச்சிதானந்த ஐயா வந்தா இத கொடுத்துறீங்களா? கொடுத்துறேங்க. அப்போ நான் வரேங்க. ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்க. இல்ல வேண்டாங்க. இல்ல இதை வாங்கிக்கோங்க. எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல வச்சுக்கோங்க. சரி, நான் வரேங்க. ம். அப்பா, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்?
நல்லா இருக்கீங்களா கஜா? நல்லா இருக்கேன். என்ன காலங்காத்தாலே எவ்வளவு தூரம்? என்ன கஜா, விஷயம் எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா? பேப்பர்ல வரதெல்லாம் நியூஸா இருந்தா படிக்கலாம், எல்லாம் நான்சென்ஸா இருக்கே. சரி, என்ன விஷயம்? தெய்வானியை கொஞ்சம் நாளா காணும். என்னது? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம எப்படி தெய்வானை காணாம போக முடியும்? என்ன பேசுறீங்க கஜா? தெய்வானியை நான் கடத்திட்டதா சொல்லி தான் என்ன பிடிச்சி உள்ள போட்டாங்க. என்ன சார், உங்களோட கல்யாண பத்திரிகையை கொடுக்க தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறீங்களே. ஆமா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. யாரோட வீடு? என் நண்பரோடது. நான் ஆன்மீகம் கடவுள்னு வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறதுனால தனிமையா இருக்கிறதுக்கும் தியானம் பண்றதுக்கும் ஒரு இடம் வேணும்னு கேட்டேன். எனக்காக இந்த இடத்த கொடுத்துருக்காரு. ஓஹோ. தெய்வான கூட உங்களை கட்டிக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. நானும் ஹெல்ப் பண்றதா சொன்னேன். அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்லை. உண்மைதான். எங்க கல்யாண விஷயத்துல தெய்வானிக்கு உதவி செய்யற ஒரே சொந்தம்னா அது நீங்களா தான் இருப்பீங்கன்னு தெய்வான் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கா. அவளுக்கு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆனா அப்பேற்பட்ட பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான்னா ஒன்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். எங்க வீட்டுல அவ இல்ல, அப்ப அவ இங்க தானே இருக்கணும். கண்டிப்பா என்கிட்ட தான் வந்திருக்கணும். ஆனா வரலையே சார். அப்ப தெய்வானி எங்க தான் போயிருப்பா. நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களா? சார், சண்முகநாதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் தெய்வானையோட சொந்த தாத்தா. அந்த ஆள் ஒரு பெரிய ரவுடி சார். உங்க விஷயம் தெரிஞ்சு அவரே தெய்வானைய ஏதாவது பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. எங்க அப்பா கூட சண்முகநாதனை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவனால தெய்வான உயிர் கூட ஆபத்து இருக்கு. என்ன உள்ள தூக்கி போட்டதே அந்த ஆள் தான். சார், தெய்வானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது சார். கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கிற வரைக்கும் தெய்வானுக்கு எந்த ஆபத்து வராது. எனக்கு எதனா உதவி தேவைப்பட்டா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா சார், நான் ஹெல்ப் பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். நரபலிக்கு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். மீனாட்சி, ஏமா கண்கலங்க? நீங்க பாட்டுக்கு விதி விட்ட வழின்னு பேசாம இருந்துட்டீங்க. என் புள்ள செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது. அவன் உசுருக்கு ஆபத்துன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. சொல்றதுதான் சொல்ல முடியும். ஆனா நாம சொல்றத கேட்கிற அளவுக்கா நம்ம புள்ள இருக்கான். ஆடி வரும் நாகமதை அடிமதிக்கும் காலம்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட இளமையான வயசுல இருக்கான். இந்த பருவத்துல ஒரு மனுஷன் எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்குவான். ஆனா காதல்ல வர்ற தோல்வியை மட்டும் தாங்கிக்கவே மாட்டான். நம்ம பிள்ளையும் இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கான். நீங்க கொஞ்சம் அழுத்தமா பேசியிருந்தா அவன் மனசு மாறி இருப்பான். இல்ல, நீ சொல்றதுதான் தப்பு. நாம அப்படி பேசியிருந்தோம்னா அவன் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை மாத்திக்குவான். நாம ஏதோ அவனுடைய காதலை பிரிக்க பாக்குறதா அவன் நினைச்சுக்குவான். சண்முகநாதனோட இவன் தனியால மோத முடியுமாங்க? அவன் எங்க நம்ம கையை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்குங்க. என்ன மனசாமி, உன் மாவன் ஸ்டேஷன் தப்பிச்சுட்டான் போல இருக்கு. அத பத்தி விசாரிக்க தான் இங்க வந்தீங்களா? நேரடியா விஷயத்துக்கு வரேன். எங்க என் பேத்தி தெய்வானே?
நானும் நேரடியாவே சொல்றேன், தெய்வானை இங்க இல்ல. இப்படி எல்லாம் கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. எங்கடா உன் மயன்? பேச்சுல மரியாதை வேணும், பொம்பளைய அடக்கமாயிரு. உனக்கு எனக்கு மறுவாதி. உன் மயன் என் வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பேத்திய மயக்கி இருக்கா? யாருக்கு வேணும் உன் வீட்டு சொத்து? அப்ப என் பேத்திய அனுப்பி வை. இது பாரு மாரசாமி, நான் எங்கேயும் அதிகமா பேசுனது இல்ல. உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் பேத்தி தெய்வான வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இங்க பாருங்க, நீங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்களும் தெய்வானையை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீ சொல்ற கட்டுக்கதை நம்ப நான் தயாரா இல்ல. எங்க அக்கா வீட்டுல இருந்து கிளம்பின வேற எங்க போயிருக்க வாய்ப்பே இல்ல. திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. தெய்வானை எங்க போனாலும் எங்களுக்கு தெரியாது, இங்க இல்ல. அவ ஒட்டுத்தினில உட்காந்துட்டு மச்சு வீட்டை பத்தி ஒருத்த கனவு காணானா? அது மாதிரி நீ கனவு காண்டிட்டு இருக்க. உன் கனவு பலிக்காத மாரசாமி. என்னைக்குமே நான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது இல்ல. அப்ப எங்க பேத்தி எங்கனே? அத உங்க புருஷன்கிட்ட கேளுங்க. என்னடா கதையை மாத்த பாக்குறியா? எங்கடா என் பேத்தி உள்ள வச்சிருக்கியா? கதையை மாத்தி நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணப்பழம் ஆள் பழம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தெய்வானையை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு என் புள்ளைய குற்றவாளி ஆக்குறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இனிமே இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? இத பார், இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள என் பேத்தி என் வீட்டுக்கு வந்து ஆகணும். அப்படி வரல உன் வீட்டுல இழவு விழும். உன் மாமன் உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பதிலா நீ அவனுக்கு கொல்லி வைக்கிற நிலைமையை உருவாக்கிறாத மாரசாமி. என்னங்க இது? உன் அன்பு காதல நீ காணாம போயிட்டதா தகவல் சொல்ல வந்தார். பாவம், அவர் பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. அவரை திருப்பி அனுப்பிச்சதுனால நீ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்காத. அவர் மறுபடியும் வருவாரு. உனக்கு ஒரு முடிவு கட்டிட்டு என்ன கூட்டிட்டு போவாரு. அப்போ உன்னோட பரிதாப நிலைமைய நான் பாப்பேன். ஒரு நாள் முழுக்க பேச வேண்டியத கொஞ்ச நேரத்திலேயே பேசி முடிச்சிட்டியே. நீ சாப்பிடறதுக்காக தான் பிளாஸ்டிக் எடுத்த. சாப்பிடு. தெய்வான, உன்னை நரபலி கொடுக்க போறது எதுக்குன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பாட்டி வீட்டுல இருக்கிற உச்சவரசில விலை மதிப்பே இல்லாத ஒரு பொக்கிஷம். அதை அடையறதுக்கு நரபலி தான் ஒரே வழி. உற்சவர் சிலையா? அந்த சிலை காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ உயிர் தப்பிக்கிறதுக்காக போய் சொல்ற. போய் சொல்லி நான் ஏன் உயிர் தப்பிக்கணும்? அது முருகனோட சக்தி வாய்ந்த சிலை. உயிர்களை காக்குற முருகன் எந்த உயிரையும் பலி கேட்க மாட்டாரு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அது மட்டும் இல்ல, நான் நரபலி கொடுத்துட்டா அந்த சிலை எந்த திசையில இருந்தாலும் என்ன நோக்கி வந்து சேர்ந்துரும். உற்சவர் சிலைக்கு நீ ஆசைப்பட்டது உன் தலையில நீயே நெருப்பள்ளி கொட்டிக்கிற மாதிரி. அந்த உற்சவர் சிலை என் கைக்கு கிடைக்கணும். நான் மகா கோடீஸ்வரன் ஆகணும். நீ உயிரை வேணா எடுக்கலாம், ஆனா உன்னால உற்சவர் சிலை எடுக்கவே முடியாது. நிறுத்தடி. உனக்கு நாள் குறிச்சாச்சு. நரபலியில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து அந்த உற்சவர் சிலையும் தப்ப முடியாது. காப்பாத்துங்க! என்னங்க பேசாம கழுதிய திருத்தணி டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. லூசு மாதிரி பேசாதே. 1 கிலோமீட்டர்ல வயிற்று வச்சுட்டு 15 கிலோமீட்டர் ஓடணும்ன்றா. ஏதோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க சத்தம் கேட்கல. யாரோ எக்கட போட்ட என் குழந்தைய காப்பாத்துற வழியை பாருங்க. ஏய், ரொம்ப பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்குடி. குழந்தை உசுறு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. நீங்க மத்த உசுரை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். யாராவது என்ன காப்பாத்துங்க. இத பாருமா, நம்ம புள்ள உசுரை காப்பாத்த முடியுமா இல்லையோ, மத்த உசுரை காப்பாத்தன புண்ணியமா நமக்கு வந்து சேருண்டி. கவலை இல்ல, என் குழந்தை தான் முக்கியம். வாங்க. இந்த ஒரு நிமிஷம் புடிமா. புடி புடி. காப்பாத்துங்க. ஐயோ, என் குழந்தைய விட்டுட்டு போறாரே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. புடி புடி. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. முருகேஸ்வரி. யார் பாணி? இதுல எப்படி வந்த?
இதெல்லாம் விதி பயன். வேற என்னத்த சொல்றது? முருகா, என்னோட பாத யாத்திரைய பாவ யாத்திரையா ஆக்கிட்டியே. முதல் அறுபடை வீட்டு பயணமே பாவ பயணமாயிடுச்சே. இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்றது? விடுறி விதியை நம்மளால வெல்ல முடியுமாடி? விடுறி அந்த குழந்தைய விடுறி. நீ போப்பா, நீ போப்பா. விடுறி வேணாம், விடு சொன்னா கேளு. நீ போப்பா, நீ போ. வேணாடி விடுறி. சின்ன பையன்டி அவன். ஐயோ முருகேஸ்வரி, முருகேஸ்வரி, செல்லமே. அது திருத்தணி முருகன் நம்ம குழந்தைய காப்பாத்திட்டாங்க. செல்லம் முருகா, அப்ப வந்து போனது முருகனா? அது முருகன்னு தெரியாம நான் பேசிட்டேங்க. முருகா, முருகா, புனித நீரை இழந்து முதல் படை வீட்டு பயணத்திலேயே எனக்கு பாவத்தை தந்துட்ட. இன்னும் 5 படை வீட்டுக்கு போக நான் எத்தனை பாவங்களை சுமக்கணுமோ? முருகா, உன் விளையாட்ட என்கிட்ட தான் நடத்தணுமா? வண்ணமயிலேறி முருகா நீ வந்து விளையாட, வள்ளி தெய்வானையுடன் நீ கொஞ்சி விளையாட, நீ கொஞ்சி விளையாட, தென்பழனி வேளா உன் திருவடியை நாடி வந்தேன் அப்பா. சிவன் மலை மீது முருகா நீ சிரித்து விளையாட, மருதமலை மீது முருகா நீ மகிழ்ந்து விளையாட. சாமி, நல்லா தூங்குனியோ? உன் முகமே சொல்லுதே. ஆமாங்க சாமி, எந்த சொந்த வீடு மாதிரி தான் எனக்கு தோணுது. சமைச்சு போறதுக்கு மட்டும் ஆள் இருந்தா பத்தர் வீடு ஒரு சத்தர மாதிரி ஆளுக வாரதும் போகிறதுமா இருப்பாங்க. வேலைக்காரங்கள சொல்றீங்களா சாமி? இல்லப்பா, இப்ப அவரே சமையலை செஞ்சு ஏதோ வெந்ததை தின்னுட்டு அந்த விதியை எதிர்பார்த்து காத்துட்டு கிடக்குறார். அதுலயும் தன்னோட சமையலை இன்னொருத்தரோட பகிர்ந்து சாப்பிடுறதுல அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். சாமி, பத்தர் வீடுலாம் சமைக்க ஆள் இருக்க? இல்லப்பா, அவருடைய கை சமையல் தான். தனிக்கட்டைக்கு எதுக்கப்பா சமைக்கிற காலு? சாமி, அவரோட பொண்ணுதான் எனக்கு சமைச்சு போட்டாங்க சாமி. மதிக்கிட்டு போச்சா உனக்கு? பத்தரோட பொண்ணு தமயந்தி மேல போய் ரொம்ப நாளாச்சுப்பா. சாமி, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க சாமி? 2. மூத்தவ தமயந்தி செத்து போயிட்டா. 2வது நம்ம குருநாதர். சாமி, இப்ப என்ன பேர் சொன்னீங்க? தமயந்தி. அவ தெய்வலோகம் போயிட்டாப்பா. அந்த பேரை சொல்லிதான் அவர் தான் மகளை கூப்பிட்டு இருக்காரு. என்ன, நீ அந்த பொண்ணை பாத்தியா? இல்லைங்க சாமி. பாவம் பத்தர் செத்து போன பொண்ணோட நினைவிலேயே இருக்கிறதுனால அவர் எது செஞ்சாலும் அது தன்னோட மக தமயந்தி செய்யற மாதிரியே ஒரு மனப்பிரமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ அவர் வழியிலேயே விட்டுடு சாமி. அப்போ அவர் வீட்டுல அவரை தவிர வேற ஆறு இல்லைன்னு சொல்றீங்களா? உன்னையோட சேர்த்து
பத்தர் வீட்டுல இருக்கிறது 2 பேரு தான். சாமி அவரு என் கூட தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள சமையல்லாம் தயாராயிடுச்சுங்க. வாசல்ல கூட கோலம் போட்டுருந்துச்சு. அவரும் மகா போட்டதா தான் சொன்னாரு. குருதேவரும் இல்லாதனால பத்தர் மனசு அளவுல ரொம்பவே குழம்பி கிடக்காரு போல இருக்கு. சாமி இப்ப நேரா என் கூட நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவரோட மகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீயே பாக்கல, எனக்கு எப்படிப்பா காட்டுவ? நேரா வந்து பாருங்க, அப்பதானே தெரியும் நான் சொல்றது நேசமா பொய்யான்னு. சரி, எனக்கு ஒரு சின்ன கடமை இருக்கு, அதை முடிச்சிட்டு நாம பத்தர் வீட்டுக்கு போலாம். வா. சரிங்க சார். முருகா, என் மனசு தளர்ந்துருச்சு. என்னோட பாத யாத்திரை என் விருப்பப்படி அமையல. இதுக்கு மேலையும் நான் தொடர்ந்து யாத்திரை போகணுமான்னு நீதான்ப்பா சொல்லணும். முருகா, என் மனக்குறைக்கு மருந்து போட்டாதான் என்னால மத்த 6 படை வீடுகளுக்கும் போக முடியும். மன வருத்தம் வேண்டாம் சித்தரே. ஒரு குழந்தையோட மரணத்துக்கு நானும் காரணமாயிட்டேனே. உம்மால் அந்த பாலகன் பிழைத்துக் கொண்டதை அறியாமல் இருந்தால் எப்படி சித்தரே? பிழைச்சிட்டானா? எப்படி முருகா? என்ன அற்புதத்தை நடத்தி அந்த குழந்தை உயிரை காப்பாத்துனீங்க? அற்புதத்தை நடத்தியது நான் அல்ல, நீர் நடத்தியதுதான். முருகா, எனக்கு அந்த சக்தி இல்லையே. எமது சக்திதான் உம்மிடம் இருந்ததே. புரியலையே முருகா. உம்மிடம் இருந்த புனித நீர் எனது சக்திதானே சித்தரே. ஆத்திரத்துல அந்த தாய் என்னோட புனித நீர் கலசத்தை புடுங்கி எரிஞ்சிட்டா. அந்த தாயோட ஆத்திரமும் நியாயம்தானே முருகா? உம்மிடம் இருந்து பறிக்கப்பட்ட புனித நீர் கலசம் திறந்து விட்டதால் அதன் நீர்த்திவளைகள் அந்த குழந்தை மீது பட்டு அந்த குழந்தைக்கு மறுபிறவி கிடைத்து விட்டது. முருகா, குழந்தைக்கு மறுபிறவியா? இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த கலசம் எனக்கு கிடைக்கலையே முருகா. உமக்கு சில கடமைகள் காத்திருக்கின்றது சித்தரே. மறுபடியும் சோதனையா? கடமையை ஆற்றும் பொழுது சோதனைகள் குறுக்கிடுவது இயல்புதானே சித்தரே. எமது முதல் படை வீட்டில் உமக்கான கடமைகள் காத்திருக்கின்றது. தவறவிட்ட கலசமும் உமக்காக காத்திருக்கின்றது. முருகா, தனிகை வேளா போற்றி, கந்த வேளா போற்றி, கந்தாயுத பாணியே. வா வனநீலி, உன்னை எதிர்பார்த்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி, வெற்றி. என்ன வனநீலி, அந்த சித்தனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துட்டியா? மீளவே முடியாத ஒரு முடிவை கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சித்தன் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுருவான். அவன் அழியறது உறுதி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சித்தன் நம்ம ஆத்மாவை அழிச்சிருவான். இனிமே அந்த சித்தனால என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியும். என்ன சொல்ற சூரா? ஆமா வனநீலி, உன்னை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர வேற வார்த்தை சொல்ல தெரியல. என்ன சொல்றீங்க குருவே? இனிமே உன்னால சித்தன் அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, அந்த சித்தன் அபாய குரல் கொடுத்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறதை நான் கேட்டேன். நீ மட்டுமா கேட்ட? அந்த முருகனை கேட்டிருப்பான். சூரா, இப்ப அந்த சித்தன் எங்க போயிட்டு இருக்கான்? முருகனோட உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற நோக்கி போயிட்டு இருக்கான். தடுக்கணும். திருப்பரங்குன்ற எல்லைக்கு அவன் போறதுக்குள்ள அவனை தடுக்கணும். அப்படின்னா நீதான் போகணும். உன்னால முடியுமா? என்ன கஜமுகா, பயமா இருக்கா? இல்ல, நான் ஏற்கனவே அந்த முருகன் கிட்ட சரணாகதி ஆனவன். இன்னொரு முறை அவங்கிட்டே மாட்டிக்கிட்டேன்னா என் அழிவை நானே தேடிக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல. அதுக்கு ஒரே வழி வனநிலை அனுப்புறது தான். நானும் சரணாகதி அடைஞ்சவதான குருவே. எனக்கு மட்டும் அழிவு நடக்கதா? நீ அசுர சக்தி இல்லையே. ஆனா நானும் அந்த முருகனோட கோவத்துக்கு ஆளாயிருக்கேனே. இந்த முறை நீ ஜெயிக்கிற மாதிரி நான் பல வேலைகளை செய்திருக்கேன். சொல்லுங்க குருவே. எதிரிகளை வீழ்த்துறதுக்காக நிகும்பல யாகத்தை செஞ்சு நான் பல சக்திகளை வாங்கியிருக்கேன். அதை நான் உனக்கு தாரவாத்து கொடுக்கறேன். சூரா, வனநீலியால் அந்த சக்தியை வாங்கினது பிறகு ஜெயிக்க முடியுமா? முடியும், நிச்சயமா முடியும். அந்த யாகத்தோட சக்தி அபரிமிதமானது. குருவே, அந்த சக்தியை நான் உங்ககிட்ட இருந்து பெறணும்னா நான் என்ன பண்ணணும்? என் முன்னாடி மண்டிட்டு யாசகம் கேட்கிற மாதிரி கைகளை ஏந்தி இரு.
திருப்பரங்குன்றத்துக்கு போ. அந்த சித்த அங்க போகிறதுக்கு முன்னாடி நீ போய் காத்துரு. வெற்றியோட வர. சூரா, இந்த வனநிலையை இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கணுமா? வர வர அவ பேர்ல இருக்க நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இல்ல கஜமுகா, இதுதான் அவளுக்கு நாம கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம். இதுலயும் அவ தோத்துட்டான்னா அவ கதி அதோ கதிதான்.